ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஆர்எஸ் சேவிங்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கான வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலுடைய ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம். அதாவது நம்மக்கிட்ட வந்து ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நான் கோல்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த அமௌண்ட்டுக்கான வெயிட்டுக்கான வேல்யூ அடிஷன் இல்லாமல் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் வந்து ஒரு பெஸ்ட்டான ஸ்கீம் தான். மார்க்கெட்லேயே இருக்கிற மிகப்பெரிய பிராண்டில் போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலும் ஒன் ஆஃப் தி பிராண்டு. அதனால் வந்து நம்ம ட்ரஸ்டபிளாக போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது இல்லாமல் வேறு எங்கேயாவது நீங்கள் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா, ஸ்கீமை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குது, என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற கண்டிஷனில் பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் ஏறுறது வச்சு நம்மளால் முடியும் பொழுதெல்லாம் மந்த்லி பேமெண்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்மக்கிட்ட பல்காக ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்றது இருந்ததுன்னா அதையும் நம்ம எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற ரேட்டுக்கு வேல்யூ அடிஷன் எல்லாம் சேர்த்தா பயங்கரமான வேலையாக எங்கேயோ போய் நிற்குதுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வேல்யூ அடிஷன்லாம் இல்லாமல் எந்த மாதிரி ஸ்கீமில் எப்போல்லாம் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து தேடி போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் பழைய நகைலாம் இருக்குங்க, ரொம்ப டேமேஜ்டாக இருக்குது, ரொம்ப பிரேக்கேஜ் ஆனது இருக்குது, ஒரு ஸ்டட்டு இருக்குது, ஒரு ஸ்டட்டு இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா. டேமேஜ் ஆனது, யூஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது, இல்லை 18 கேரட்டு அப்போ இருக்கிறதெல்லாம் 916 இல்லாமல் இருக்கிற ஜுவல்லெல்லாம் கருத்து போன மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு போயிட்டு சேஞ்ச் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்கீம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் மந்த்லி ஸ்கீம் தான் பேமெண்ட் பண்ணுவேன், எனக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகாதுங்க. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா உங்களுடைய நேரத்தையும் நான் வீணடிக்க விரும்பலை, அதனால தான் சொல்லிடுறேன். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலுடைய ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமு. அதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தாங்க. ஸ்கீம் நேம் பார்த்திங்கன்னா ஸ்வர்ண விருட்சம். உங்களுடைய வெட்டிங்க்கும் ஸ்பெஷல் அக்கேஷனுக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்கீமில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலே சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்மார்ட்டு, செக்யூர் அண்ட் ஹேசில் ஃப்ரீயாக வந்து நீங்கள் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமை நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். வெட்டிங்கு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து ஷார்ட் டேர்ம்லேயே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேஷாகவும் டெபாசிட் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஓல்டு கோல்டு எடுத்துகிட்டு போய் டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு, அந்த மாதிரி டெபாசிட் பண்ணிக்கலாம். டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் டைம் உங்களுடைய ஓல்டு கோல்டு எடுத்துகிட்டு போயிட்டு வேறு ஏதாவது கடையில கேரட் மீட்டரில் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பியூரிட்டி காட்டுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கேயும் எடுத்துகிட்டு போய் காட்டுங்க. அந்த பியூரிட்டியும் இந்த பியூரிட்டியும் ஒன்று தானா, அங்கே எடுத்துக்கிற ரேட்டும் இங்கே எடுத்துக்கிற ரேட்டும் எப்படி டிஃபர் ஆகுது, எவ்வளோ பர்சன்டேஜ் லெஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் யாரும் ஆல்ரெடி டெபாசிட் பண்ணியிருந்தப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, குட்டாக இருந்ததா இல்லை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வெறும் பேடில் போய் முடிஞ்சுதா அப்படின்றதெல்லாம் கூட வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அதை பற்றியும் நாம் பேசலாம், ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் வந்து ஓல்டு ஜுவல்லரி மாற்றுறீங்க, கேஷ் எடுத்துகிட்டு போய் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஓகேங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போய் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஓல்டு கோல்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் மாற்ற போகிறீங்க. நார்மலாகவே எல்லாருக்குமே மைண்ட் செட் என்னென்னா, ஒன் டைம் ஜுவல்லரி எடுத்துட்டோன்னா அவ்வளோ சீக்கிரம் மாற்ற மனசே வராது. அது உடஞ்சே போயிருந்தாலும் நிறைய பேர் அப்படியே எடுத்து வச்சுருப்பீங்க. ஓகே, மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணி மாற்றினீங்கன்னா உங்களுக்கு 3% டேக்ஸ் கண்டிப்பாக வரும். இந்த ஸ்கீமை மிடில் க்ளோஸ் பண்ணிங்கன்னா என்னெல்லாம் இருக்குது, ஸ்கீமில் பெனிஃபிட் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட நான் போட்டிருக்கேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸ்கீமோட பெனிஃபிட், இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா நோ விஏ அப் டு 20% கொடுத்துருக்காங்க. நார்மல் ஸ்கீமில் நோ விஏ அப் டு 18% தான், இந்த ஸ்கீமில் நோ விஏ அப் டு 20% கொடுத்துருக்காங்க. டைமண்ட் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா நோ விஏ அப் டு 20%. அதுவும் இல்லாமல் மேக்கிங் சார்ஜில் 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துறாங்க. 10% வந்து பர் கேரட்டுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதுவும் மந்த்லி ஸ்கீம்னும் சேம் தான். மந்த்லி ஸ்கீமுக்கும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் 2% விஏ வந்து வேரி ஆகுது. நீங்கள் ரொம்ப டிசைனாக எடுக்கிறீங்க, ஆன்டிக் ஜுவல்லரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கோ டு ஒன் டைம் ஸ்கீமு. அன்கட் டைமண்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் நோ விஏ அப் டு 20% கோல்டுக்கு, மேக்கிங் சார்ஜில் 25%, 10% வந்து பர் கேரட்டுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. பிளாட்டினம் ஜுவல்லரியும் நோ விஏ அப் டு 18% கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் 20 கொடுத்துருக்காங்க, பிளாட்டினம் மட்டும் 18 கொடுத்துருக்காங்க. மேக்கிங் சார்ஜ் 25%, பர் கேரட்டுக்கு 10% கொடுத்துருக்காங்க.
இது இல்லாமல் ரூபி அண்ட் எமரால்டு. இப்போ நார்மல் ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெயிட்டுக்கு இவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தான் வாங்குவாங்க எல்லா ஷாப்லேயுமே. அது வந்து 500, 1000, 2000, 3000 அந்த மாதிரி ரேஞ்சிலே முடிஞ்சிடும். பட் ரூபி அண்ட் எமரால்டுனா வந்து கொஞ்சம் ப்ரீஷியஸான ஸ்டோன்ஸ், ஓகேங்களா? அதனால் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கிற ஜுவல்லரி வாங்கினீங்கன்னா நோவியே அப் டு 20% கொடுக்குறாங்க. மேக்கிங் சார்ஜில் 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரூபி அண்ட் எமரால்டு ஒரிஜினலாக போய் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க மட்டும் வாங்கிக்கோங்க. அதர்வைஸ் அந்த ஸ்டோன்ஸ்க்கெலாம் ஏன் எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள வந்து முடிஞ்ச வரைக்கும் கோல்டாகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், கோல்ட்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அந்த ப்ரீஷியஸான ஸ்டோன்ஸ் எல்லாம் ரீவேல்யூ எவ்வளோ % லெஸ் பண்ணி எடுக்கிறாங்க என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வந்து வாங்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க வந்து கடையில் வாங்கும் பொழுது நீங்கள் கிளாரிட்டியாக கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கும் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கும். சர்டிஃபிகேட்ஸ்லாம் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்ச சர்டிஃபிகேட்ஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கீமெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆன்லைன்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஆஃப்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓல்டு ஜுவல் மாற்ற போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆஃப்லைனுக்கு தான் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அமௌண்ட்டாக எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் டிஜிகோல்டு அப்படின்ற ஆப் இருக்குது. போத்தி ஸ்வர்ணமஹாலுடைய டிஜிகோல்டு அப்படின்ற ஆப் இருக்குது. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஈஸி ப்ராசஸ் தாங்க. போய்ட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், அமௌண்ட் கேட்கும், என்ரோல் கொடுத்து பே யூன்னு இருக்கும். பே கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கீம் ஓப்பன் ஆகிடும். ஒரு வாட்டியும் ஸ்கீமுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது எம்பின் அப்படின்னு கேட்கும். எம்பின்னா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அந்த எம்பின்னை ஒரு வாட்டி நீங்கள் பர்சனலாக ஒரு டைரியோ இல்லை ஒரு நோட்டோ எடுத்து நீங்கள் சேஃபராக அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை மறந்துட்டிங்கன்னா ரொம்ப ரிஸ்கில் போய் முடிஞ்சிடும். இன்கேஸ் நடுவில் எப்போயாவது உங்களால் ஷோரூமுக்கு போக முடியும் அப்படின்னா இதுக்கெல்லாம் பாஸ்புக் போட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டுட்டு பாஸ்புக் போட்டுட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்வர் ஆர்டிகல்ஸ், அதாவது பூஜை பொருட்கள். அந்த பூஜை பொருட்களுக்கு நோவியே அப் டு 20% கொடுத்துருக்காங்க. ஆன்டிக்கெல்லாம் வந்து நோவியே அப் டு 20%, மேக்கிங் சார்ஜில் 50% கொடுத்துருக்காங்க. பாதிக்கு பாதி நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது இல்லாமல் சில்வர் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா 20% ஆஃபர் ஆன் எம்ஆர்பி. சில்வர் ஜுவல்லரியெல்லாம் வந்து பீஸ் ரேட்லலாம் வருது இப்போது, வெயிட் ரேட்லலாம் வர்றது கிடையாது. அதனால் வந்து எம்ஆர்பிலேருந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டைமண்ட் ஜுவல்லரியும் வந்து அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி நான் சொன்னது வந்து வெயிட் ரேட் இருக்கிற டைமண்ட் ஜுவல்லரி, இதெல்லாம் வந்து எம்ஆர்பி இருக்கிற டைமண்ட் ஜுவல்லரி. இதுக்கெல்லாம் வந்து 20% ஃப்ளாட்டாக டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்குறாங்க இந்த ஸ்கீம் மூலியமாக எடுக்கிறதுனால. இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் மிடில் க்ளோஸ் பண்ணலாமா? இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்கீம் வந்து ஒரு வெட்டிங்க்காக ஒரு யாரோ ஒருத்தருக்கு வெட்டிங் வச்சுருக்கீங்க, அதுக்காக நீங்கள் போடுறீங்க. 6 months வந்து வெட்டிங்க்கு கேப் இருக்குது, ஃபுல் விஏ நான் ஏன் கொடுத்து எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு பிளாக் பண்ணிவிட்டு வெட்டிங்க்கு முன்னாடி 6 months 7 months ப்ரீ க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ப்ரீ க்ளோஸ் பண்ணால் என்ன பெனிஃபிட்லாம் வருது அப்படின்றத வந்து பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிடில் க்ளோஸ் பெனிஃபிட் 6 monthsக்கு பார்த்தீங்கன்னா 50% பெனிஃபிட் கொடுக்குறாங்க, 7 monthsக்கு 60% பெனிஃபிட், 8 monthsக்கு 70% பெனிஃபிட், 9 monthsக்கு 80%, 10 monthsக்கு 90%, 11 monthsக்கு 100% பெனிஃபிட் கொடுக்குறாங்க. இதுக்கும் மெச்சூரிட்டி டேட் கொடுத்துருக்காங்க. 11 months முடிஞ்சோடனே மெச்சூரிட்டி டேட் முடிஞ்சோடனே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மெச்சூரிட்டி டேட்லேருந்து கரெக்டாக 1 month டைம் பீரியட் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணிடணும். இது வந்து ஒன்லி வெயிட்டாக தான் வந்து கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் இன்றைக்கி ரேட்டுக்காக தான் உங்களுக்கு அதை கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ரேட்டு 14,000 இருக்கும்பொழுது இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறீங்க, ரேட் பார்த்தீங்கன்னா 13,500 வருது அப்படின்னா நீங்கள் போய்ட்டு வந்து அமௌண்ட்டில் க்ளோஸ் பண்ண முடியாது. உங்கள் கிராமில் உங்களுக்கு ரெசிப்டில் உங்கள் பாண்டில் எவ்வளோ போட்டு கொடுத்துருக்காங்களோ அதில் தான் நீங்கள் போய் க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து கோல்டு காயினும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் கேஷ் வந்து ரிஃபண்ட் கொடுப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு 1000 2000 நீங்கள் வாங்கினது போக மீந்தால் கூட அவங்க வந்து உங்களை வந்து ஏதாவது பொருள் தான் பர்ச்சேஸ் பண்ணிக்க சொல்லுவாங்க. கேஷாக ரிஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க. ரெசிப்டாக போட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு வேணால் நீங்கள் கேட்டு பார்த்துக்கலாம். ஜிஎஸ்டியும் எந்த கஸ்டமர் டேக்ஸும் வந்து கஸ்டமர் தான் பேமெண்ட் பண்ணணும். இதுக்கு வந்து மினிமம் லாக் பீரியட் 6 months ஆகுது லாக் பீரியட் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட், அட்லீஸ்ட் 50-50 பெனிஃபிட் ஆகுது நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லாமல் மினிமம் அமௌண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கான மினிமம் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 25,000 நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கம்பெனி வந்து இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் போட்ட உடனே முடிக்கிறதுக்குள்ளே எந்த சேஞ்சஸ் வேணால் இப்போ சொல்லியிருக்கிற டீட்டெயிலில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கம்பெனியுடைய முழு பொறுப்பு, நிர்வாகத்துடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்கீமில் ஒரு
15 கிராம் போட்டிருக்கீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 2 கிராம் எடுக்கிறீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 2 கிராமுக்கும் ஃபுல் வேல்யூ அடிஷன் நீங்கள் தான் பேமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி சிட்டு வெயிட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா விஏ பர்சன்டேஜ், அதாவது 20% அவங்க நில் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் 22%ல் பார்த்துருந்தீங்கன்னா அந்த 2%க்கான அமௌண்ட்டும் நீங்கள் தான் பேமெண்ட் பண்ணணும். அதாவது எக்ஸ்ட்ரா வெயிட்டுக்கு ஃபுல் விஏவும் சிட்டு வெயிட்டுக்கு எக்ஸஸ் விஏவும் நீங்கள் தான் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்கீம் டீட்டெயில்ஸ், வேறு ஏதாவது ஷாப்புடைய டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்லுக்கு பக்கத்தில் ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.